நான் சொல்ல கேட்க கேளுங்க. 3 பேர் சிக்கிட்டாங்க. ஒருத்தர் ஸ்டேஷன் கொண்டு போயாச்சு. சிகப்பு கலர் டிஷர்ட் நாங்க மாத்தணும். நான் ஒருத்தர் மட்டும் கிடைக்கல. அவங்க மட்டும் சொல்ல தெரியும். அவங்க எங்க இருக்கா எந்த பக்கம் போய்க்கா அது மாதிரி ரெட் கலர் டிஷர்ட் ஒண்ணா. வீடுகளின் மீது திடீரென வந்து விழுந்து கண்ணாடிகளை நொறுக்கும் கற்கள். எப்போது மண்டை உடையுமோ என்ற அச்சத்தில் இருந்த மக்கள் அப்பகுதியில் குடியிருக்கும் வெளிமாநிலத்தவரின் விளையாட்டுதான் என குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட அந்த கும்பலை பிடித்து கும்முன்னு கும்மிய கோவை மக்கள். கோவை தொண்டாமுத்தூர் கிராம பகுதிகளில் விவசாயம் முதல் அனைத்து தொழில்களிலும் ஈடுபடுவதற்காக ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் களமிறங்கி செயல்பட்டு வருகிறார்கள். குறைந்த ஊதியம் கொடுத்தாலே அதிகமாக வேலை செய்ய ஆயிரக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் குடும்பத்தோடு அந்த பகுதியில் வந்து குடியிருந்து பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் அண்மை காலமாகவே அப்பகுதி வீடுகளின் மீது கற்கள் வந்து விழுகிறது. ஏராளமான கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் கொம்பனூர் பகுதியை சேர்ந்த டிரைவர் சக்திவேல் குடும்பத்தோடு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றிருக்க திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பின்புற கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது அதே பகுதியில் குடியிருக்கும் 4 பேர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் தப்பி ஓட முயன்றிருக்கின்றனர். விடுவேனா நானு என கூச்சலிட்டு பொதுமக்கள் உதவியோடு அதில் 3 பேரை மக்கள் பிடித்து நைய புடைத்து தொண்டாமுத்தூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பர்வேஸ், கொல்கத்தாவை சேர்ந்த விக்கி என்கிற தில்வர் லஷ்கர் மற்றும் கரீம் என்பதும் தப்பி ஓடிய நபர் குறித்தும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.